ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் வச்சு எப்படி குலோப் ஜாமுன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே பால் சேர்க்க வேண்டாம். இது அப்படியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 2 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை. ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஏலக்காயும் குங்குமப்பூவும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கை வச்சு அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கலாம். எண்ணெய் கொதிச்சு வந்தோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் தான் வச்சு வேக விடணும், இல்லைன்னா உள் பக்கம் வேகாது. இந்த அளவு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.